ஏறிச் சென்றார். நான் கண்ணாடியின் முன் சென்று பார்த்தேன். அவர் பார்வைக்கு என் முயல் காம்புகள் கூர்பாக நீட்டிக்கொண்டு இருக்கும். படுக்கை அறையில் என் கணவருடன் படுத்துக்கொண்டு அந்த வேலை செய்யும் நபருக்கு முயலை மறைமுகமாக காண்பித்தது பற்றி நினைத்துக் கொண்டு இருந்தேன். என்னால் சரியாக உறங்க முடியவில்லை. என் முயலைப் பார்த்து மூடி ஏறிச் சென்ற தொழிலாளியிடம் நான் மயங்கி விட்டானே என்று நினைத்து எனக்கு நானே அசிங்கப்பட்டேன். என் கணவரின் இந்தச் சூழ்நிலையில் அவரால் பஜனை செய்ய முடியாது என்றும் தெரியும். ஒரு வேலை செய்யும் நபரை என் முயலை கட்டி பஜனை ஆசை வர வைத்தது நினைத்து எனக்கு அசிங்கமாக இருந்தது. அடுத்த நாள் அலுவலகத்தில் இருவரும் சந்தித்துக் கொண்டோம். அதுதான் சரியான தருணம் என்று அவன் என்னிடம் வந்து பேசினான். திருமதி, நேற்று இரவு நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. என்மேல் கோபம் கொள்ளாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டான். எனக்கு உங்கள் மீது எந்த கோபமும் இல்லை. உங்களுக்கு எப்போதும் வரவேற்பு காத்துக்கொண்டு இருக்கும் என்று இரட்டை வசனத்தில் கூறினேன். பின் அவன் பெயர் கேட்டேன். மாது என்று கூறினான். அவன் எங்கு வேலை செய்கிறான் மற்றும் தங்குகிறான் போன்ற தகவலை கேட்டு அறிந்து கொண்டேன். கம்பெனி வேனில் கிளம்பி அவன் தாங்கும் இடத்துக்குச் சென்றேன். அலுவலகத்தில் தனியாக இருந்தேன். என் மனம் அலைந்து திரிந்தது. என் கணவருடன் பஜனை செய்து 1 மாதம் மேல் ஆகிறது. என் மனம் பஜனைக்கு தள்ளியது. எனக்கு நிறுவனத்தில் வேலை செய்யும் மாது நினைவுக்கு வந்தான். என் பஜனை நினைப்பை நினைத்து அசிங்கப்பட்டுக் கொண்டேன். அந்த எண்ணத்தை குழிதோண்டி புதைக்க நினைத்தேன். ஒருவேளை மாது என்னை முயற்சித்து பஜனையில் அழைத்தால் என்ன செய்வது? அவனுக்குத் தெரியும் நான் முயலை காண்பித்ததை வைத்து பஜனைக்கு அழைக்க முடியாது என்று. ஏனென்றால் அவனிடம் நட்பாகத்தான் பேசி பழகினேன். என் இதுபோன்ற நினைப்பு எல்லாம் ஒரு தேவாக மாற்றியது. எனக்கு ஏன் இதுபோன்ற நினைவுகள் வருகிறது? இத்தனை வருடங்களாக என் கணவருக்கு உண்மையாக இருந்தது வருகிறேன். ஏன் இது போன்ற பஜனை உணர்வு வேறு ஒருவர் மேல் வருகிறது என்று நினைத்து குழம்பினேன். ஆனால் மற்ற பெண்களை மாதிரி எனக்கு எப்போது பஜனை கிடைக்கும் என்ற ஏக்கம் யாருக்கும் தெரியாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு பஜனை உணர்வு எப்போது கிடைக்கும் என்று ஏங்காத நாள் இல்லை. என் உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்த மிகவும் கடினம். என்னை நானே சமாதானம் செய்து கொண்டு விரலை விட்டு ஆட்டிக்கொண்டேன். இன்னும் என் மனதில் அந்த எண்ணம் பற்றியே ஓடிக்கொண்டு இருந்தது. அந்த 25 வயது மாதுவை அழைத்து பஜனை ஆர்வத்தை கட்டலாமா வேண்டாமா என்று குழப்பிக் கொண்டு இருந்தேன். என்னால் 1 மாதம் மேல் பஜனை வைத்துக் கொள்ளாமல் இருந்ததால் அரிப்பு எடுத்துக்கொண்டு அலைந்தது. என் கணவன் வேறு 1 மாத தொழில்முனை சுற்றுப்பயணமாக பிரான்ஸ் செல்கிறார். ஆனால் என் கணவர் என்னிடம் போய் கூறிவிட்டுச் செல்கிறார் என்று நன்றாகத் தெரியும். அவர் புறப்படும் முந்தைய இரவு கூட பஜனை வைத்துக் கொள்ளாமல் வேலையை பார்த்து கொண்டு இருந்தார். சரியாக 2 மாதங்களாக என் குகைக்கு சுண்ணாம்பு காமிக்காமல் காய்ந்து போயிருந்தது. அவர் புறப்பட்டு சென்ற அந்த மாலை பொழுதில் ஆபீஸை மூடினேன். அந்த நாள் சனிக்கிழமை என்பதால் நிறுவனத்தில் வேலை செய்யும் அனைவரும் அருகில் இருக்கும் சொர்க்கம் என்ற குடி நிறைந்த இடத்துக்குச் செல்வார். நான் மெயின் கதவை சாத்தும்போது மாது என் பின்னால்தான் நின்று கொண்டு இருந்தான்.